அவரு ஜாமீன்ல வெளில வராரு, இவரு சின்னவர் உள்ள போறாரு. அவர் நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி ஆள்லாம் கிடையாது. செஞ்சிடுவார், செஞ்சுன்னு இருக்கிறார், நாளைக்கு செய்வார். நீங்க வந்து பழைய செஞ்சுட்டாரு, அதான் வேலை ஏத்திட்டாரு. இப்படியேதான் பேசுவாங்க. ஒரு பப்ளிக்ல பேசுற நாகரிகம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு வந்து வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு டி ஷர்ட் போட்டுக்கிட்டு வந்துட்டா எல்லாம் தெரிஞ்சவன் நீங்கன்னு ஆயிடுமா? காப்பாத்துக்கோ. ஐயோ, அது பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டாரு. தண்ணி பார்த்து பார்த்து குடிங்க. தண்ணி 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 சொல்லாத, வாட்டர் சொல்லு. ஆமா, மாத்திக்கணும். இப்ப மாத்திக்கணும். ஏன்னா அவங்க அப்பா தான் இன்னைக்கு ஒருத்தர் ஜெயிலுக்கு உள்ள போயிருக்காரு. இல்ல இந்த வார்த்தைகளை கெட்ட வார்த்தையா மாத்துறதுல அந்த கட்சிக்காரங்க கிளேடி மாஸ்டர் எப்படின்னு கேக்குறீங்களா? தண்ணின்ற வார்த்தையை நீ கெட்ட வார்த்தை ஆகிட்டாரா? நான் டீகள்ல கூட போய் தண்ணின்னு கேட்க முடியாது இனிமேல். அதே மாதிரி அவங்க தாத்தா என்ன பண்ணாரு, பாய்ச்சிருவீங்க. அவங்க தாத்தா என்ன பண்ணாரு, அவங்க ஒய்ஃப் இவங்க யாரு கீப்புன்னு தானே சொல்லணும். ஆமா, ஒரு ஒய்ஃப் இருக்குன்னா அடுத்தது ஒண்ணு வந்ததுன்னா கீப். இது வந்து இங்கிலீஷ்ல. இவர் கோர்ட்ல என்ன சொல்றாரு, அவங்க வந்து மனைவி, இவங்க வந்து துணைவியினர். பயங்கர சாமர்த்தியம். மண்ணிலதான் எதுவும் இல்ல பார்த்தா. இப்போ வந்து என் துணைவிய நான் துணைவின்னு சொல்ல முடியல. என் ஒய்ஃப நான் துணைவின்னு தான் சொல்லுவேன், இல்ல துணைவி. ஆனா துணைவின்னு சொன்னா இப்ப இருக்கிறவங்க ரெண்டாவது பொண்டாட்டியான்னு கேட்டுருவானுங்க. ஏன்னா அந்த வார்த்தையை கெட்ட வார்த்தையா மாத்துறது அவர் தான். இன்னொன்னு சொன்னாரு, அவங்க வந்து துணைவி, ஆனா வந்து கனிமொழிக்கு தான் அவங்க அம்மா. இல்ல, இது நடந்தது. நான் வந்து ஒண்ணு சொல்லல. நீங்க வந்து பழைய கேஸுகள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, சர்க்காரியா கமிஷனு, சக்கர பேர ஊழல், இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அது. ஓகே மாஸ்டர். மேட்ருக்கு வரும். சொல்லுங்க. மேட்ரு கைது பண்ணும்போது அந்த மேட்ரு வாட்டர் மேட்டர்ல கைது பண்ணும்போது அவங்க தாத்தா தெரியும்ல, தாத்தா அம்மா. ஐயோ அம்மா எதிர்கட்சிங்க கைது பண்ணும்போது அம்மா இருந்தப்ப அம்மா அப்படி கைதானாரு. காப்பாத்துங்கோ. ஐயோ, அது பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டாரு. ஆனா அடுத்தது புள்ள முன்னாள் எம் சட்டை கிச்சின்னு வராரு. சட்டையை கிச்சிட்டு வந்தாரு. அவர் என்னன்னா ஐயோ கொம்மான்னு கத்துறாரு. இவர் என்ன சட்டையை கிச்சிட்டு வர. ஆனா இவரு என்ன பண்ணாரு தெரியுமா? இவரு டி ஷர்ட்டை கிச்சிட்டாரா? அதெல்லாம் பண்ண மாட்டான். இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சு, ஜென்ஸ் கிட்ஸ் மாதிரி. எப்படி கேளுங்க, உட்கார்ந்தாரு. எத்தனை 6 செக்ஷன் பிரிவுல கைது பண்றோம் நடவடிக்கை அப்படின்னாங்க. வாங்கினாரு, பார்த்தாரு. நியூஸ் பேப்பர் காலையில வாங்கி பாப்போம்ல, அந்த மாதிரி உட்காந்து படிக்கிறாரு. எப்படி அப்படியே பாத்துட்டே இருந்தாரு. ஆமா, சட்ட நுணுக்கம் கிடையாது, பாஞ்சிக்கிறத பாக்குறாரு. பதமா தப்பிக்கலாமா எப்படின்னு ஒண்ணும் முடியல. ஆனா பாத்துக்கோ, மயிர்ல அப்படியே பவுடர் படாத மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே பதமா தேர்றாரு. வெல் பிளான். பாத்தீங்களா, கைது பண்ணும்போது தாத்தா என்ன பண்ணாரு, அப்பா என்ன பண்ணாரு, ஆனா இவர் என்ன பண்ணாரு? வெல் பிளான் மேட்டர். வாட்டரை மேட்டரா மாத்தினாரு. ஆனா இத பாத்துட்டு இருக்க தமிழக மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? ஆடா மூதேவி, உன் மேல கேஸ் பாஞ்சிருக்கடா, அவதூறு வழக்குடா, ஜெயிலுக்கு போறடான்னு கழுவி ஊத்துறாங்க கமெண்ட்ஸ்ல. ஆனா தமிழக அரசியல்வாதிகள் எல்லாருமே ஜெயிலுக்கு போகும்போது மாமனார் வீட்டுக்கு போற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, குத்து கொடையுதுன்னு. அப்புறம் வெளில வந்த பிறகு என்ன சொல்லுவாங்க, ஒண்ணுமே கிடையாதுன்னு தப்பு ஓடுவாங்க. உள்ள இருக்கும் போது இதய வலி வந்துடும், கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், ஹார்ட் நின்னு போயிடும், ஜாமீன் வாங்கிக்குவாங்க. நான் ஒண்ணு வர மாஸ்டர், சட்டசபையில நீங்க என்ன சொன்னீங்க? எதிர்கட்சியா பதவி இருக்கும் போது சொல்லுங்க, என்ன சொல்றீங்க தெரியுமா? 3 மாசம் வெயிட் பண்ணுவோம். வந்திருக்கிற சிஎம் வந்து கோவப்பட மாட்டாரு, நாங்க கோவமும் படுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். ஆனா போராட்டத்து தண்ணீர் பிரச்சனைக்காக என்னாச்சு, தண்ணி இழுத்து விட்டு ஐயோ தண்ணி சொல்லப்படுத்த மாட்டானு எவ்வளவு கேவலப்படுத்துற. தண்ணின்னு கெட்ட வார்த்தையை சொல்லக்கூடாது. வாட்டர் சாரி மாஸ்டர். வாட்டரால இப்போ ஒருத்தர் உள்ள போறாரு. பாத்திரக்காரு ரொம்ப ஆட்டம் ஆடினாரு. அவருக்கு வந்து நம்ம ஹீரோ கரெக்டா செஞ்சாரு. அப்புறம் ஒரு எம்எல்ஏ
ஆமா உள்ள போனாங்க, புடிச்சு போட்டாரு, அவதூறு பேசினாரு. அவரு ஜாமீன்ல வெளில வராரு, இவரு சின்னவர் உள்ள போறாரு. ஓ, அதான் பயங்கரமா பரபரப்பா இதுவா இருக்கா? சின்னவர் இருக்காரு, அவரை மாதிரி உலகத்துல ஒரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. எப்படின்னு கேளு. சொல்லுங்க. அதாவது என்ன தமாஷுனா, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல அப்படின்ற பார்ட்டி அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கும் தெரியாது, கேட்கறவங்களுக்கும் புரியாது. ஏன்னா எல்லாம் நுனிப்புள் மேயறவர் அவரு. ஓ, எதிர்கட்சியா இருந்துகிட்டு காவேரி பிரச்சனை தண்ணி வரலன்னு ஸ்டேஜ போட்டு எங்க முன்னாள் அமைச்சர்களை கூப்பிட்டு கட்சிக்காரங்க கூப்பிட்டு ஆக்கப்பூர்வமா பண்ணிட்டு இருக்கோம். நீ போய் அதை சொல்லலாமா? காவேரி தண்ணின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீ ஜென்டில்மேன். நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன், ஏன்னா தப்பாது. நீ ஒரு ரோட்ல போற வரவன், ஒரு ஆட்டோக்காரன், இல்ல யாரோ ஒருத்தன் பாரம்பரியம் இல்லாதவன், படிக்காதவன், இல்ல பண்பாடு இல்லாதவன், அவன் சொன்னா கூட ஓகே. நீ நாளைக்கு சிஎம் ஆகணும்னு நினைச்சுன்னு இருக்கிற வேற எதிர்கட்சி தலைவர், இப்போ வேற எதிர்கட்சி தலைவர், ஏற்கனவே ரூலிங் பார்ட்டி, இன்னைக்கு ஆப்போசிட் பார்ட்டி, நாளைக்கு ரூலிங் பார்ட்டியா ஆகணும்னு நினைக்கிறவர் நினைச்சுன்னு இருக்காரு. அந்த நினைப்பை நம்ம தடுக்க கூடாது. நீ எது வேணாலும் நினைக்கலாம், நீ ராஜாவா நினைக்கலாம், மந்திரியா நினைக்கலாம், அது மாதிரி ஓன் நினைப்ப நான் தடுக்க மாட்டேன். ஆனா பொதுவெளி அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்ல, சொசைட்டி, சமூகம், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் சம்பந்தப்பட்டு அங்க வந்து நீ வந்து மகளிர், அதுதான் சொல்ல வர. மகளிர் பொருளை வந்து எப்படி வேணாலும் பேசலாம். ஓ, எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்க, தண்ணி சாப்பிடலையா அப்படின்னா அந்த தண்ணிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? காப்பி தண்ணி, டீ தண்ணி. ஆமா, வந்த உடனே தண்ணி குடிக்கிறேன். மலேசியால வந்து தண்ணி சாப்பிடலாமா அப்படின்னா அந்த தண்ணி. சிங்கப்பூர்ல தண்ணி சாப்பிடலாமா அப்படின்னா தேவோ, தேமி, அந்த மாதிரி. டீலயே வந்து பால் டீ, பால் இல்லாத டீ, சக்கரை டீ, சக்கரை இல்லாத டீ, செம்பருத்தி டீ, செம்பருத்தில டீ இருக்குது அந்த ஊர்ல. இந்த இடத்துல வந்து நீ ஒரு சொசைட்டி, தமிழ், நான் தான் தமிழை வளர்த்தேன், நான் தான் தமிழை வளர்த்தேன்னு அவங்க தாத்தா பாட்டன் அப்பெல்லாம் சொல்லினே இருக்கிறான். தமிழ் என்னடா வந்து அனாதை குழந்தையாவது நீ வளர்க்கறதுக்கு? நான் கேக்குறேன் மாஸ்டர், ஆட்சி கவுந்ததுக்கு என்ன காரணம் தெரியும்ல? பெண்களாலதான். மறுபடியும் அங்கேயே போய் காலை வைக்கிற. அவங்க எப்பவுமேப்பா அந்த காலத்திலேயே வந்து அவங்க தாத்தா வந்து பாவாடை அவுத்துப்பாரு அப்படின்னு சொன்னவர் தான் சட்டசபையிலேயே. நான் சொல்லல, ரெக்கார்டு இருக்குது, அவங்க தாத்தா சொன்னதுதான். ஓ, இப்படி வரையா நீ? ஒரு எம்எல்ஏ பரம்பரையா நல்லதுதான் வரும்னு பார்த்தா கெடுதலும் கூடயே வரும்ன்றியா? அவதூறுவா பேசலாம். ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக ஆட்சியை முதல்ல இவங்க கவுக்கிறதுக்கு நாய்க்கறியை சாப்பிட்டா அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து காங்கிரஸ் சிஎம் வந்து சொன்னது என்னன்னா, விவசாய நிலங்கள்ல இருக்கிற எலிய வந்து எமர்ஜென்சிக்கு சாப்பிடுறது கிராமங்கள்ல வழக்கம் அப்படின்னு தான் சொன்னார். எலிக்கறியை சாப்பிட சொல்லல. நான் வந்து உங்க பேச்சோட பேச்சா சொல்றேன், எலிக்கறி சாப்பிடலாமா அப்படின்னு. அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. விவசாய நிலத்துல வந்து இருக்கிற எலியை வந்து பிடிச்சி விவசாயிங்க சாப்பிடுவாங்க. ஒரு சில கிராமங்கள்ல அது நண்டு மாதிரி தான். நண்டு பிடிச்சி சாப்பிடலையா? வயல் நண்டு, ஏரி நண்டு வேற, வயல் நண்டு. வயல் நண்டு வந்து 5 விட்டா பாஞ்சின்னு வாங்க. ஒரு வாட்டி 5 விரல விட்டு ஒரு நண்டை பிடிச்சா அதுல ஒரு 10 கரல். மழை பெஞ்சா ஏர்ல கை விட்டு அந்த வாய்க்கால்ல இருக்கும், மழை இருக்கும், உள்ள விட்டு பிடிக்கிறது, விட்டு குத்தி வெளியே வர வைக்கிறது. நண்டுக்கு 10 கை 10 காலு, நம்ம கை ஒரு 5 விட்டா 5, 5 உள்ள விட்டோம்னா 15 வந்துடும். இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இத வந்து இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், நண்டு கறி 5 விட்டான் 5 அப்படின்ற. நீ வெளில போயிட்டு நண்டை விட்டுட்டு 5 விட்டான் 5ன்ற மாத்திரம் பிடிச்சி என்ன திட்டினாரு அவரு அப்படின்னு சொன்னா நியாயமா? காங்கிரஸுக்கும் அன்னைக்கு 67ல இவங்க என்ன பண்ணாங்க, அவரு போற போக்குல விவசாயிகளை பத்தி சொன்ன வார்த்தை இப்படி கூட எடுத்துக்கலாமா? அன்னைக்கு விட்டது இன்னைக்கு முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். முன்னேறு போற மாதிரிதான் பின்னேறு போவோம். நீ அன்னைக்கு செஞ்ச இன்னைக்கு உனக்கு வருது. நீ சொன்ன அந்த ஒரே ஒரு தண்ணின்ற வார்த்தை இல்ல, நீ தப்பு இல்ல. ஆமா, தப்பு. அம்மா இருக்குது, தங்கச்சி இருக்குது, நீ மகளிர் அணி நிறைய வச்சிருக்க. சொல்லுங்க. போய் இவங்க இதுல வந்து அந்த பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. வெற்றி கொண்டா அப்படி இப்படின்னு சில 4-5 பேர் இருக்காங்க. இப்படியே தான் பேசுவாங்க. ஒரு பப்ளிக்ல பேசுற நாகரிகம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு வந்து வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு டி ஷர்ட் போட்டுக்கிட்டு வந்துட்டா எல்லாம் தெரிஞ்சவனீங்கன்னு ஆயிடுமா? அதுதான் இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க பாருங்க, முற்பகல் செய்யும். இவங்க அந்த காலத்துல வார்த்தை விளையாட்டு பண்ணி
காங்கிரஸ் கட்சியை அழிச்சாங்கல்ல, இன்னைக்கு உனக்கு வரும். ஆனா இன்னைக்கு வந்து அதெல்லாம் எடுக்கணுமா? ரகசியம் தெரியும்னுவேன். என்ன ரகசியம்? 5 வருஷம் ஒரு ரகசியமும் சொல்லல. இப்ப திருப்பி 5 வருஷம் கழிச்சு ரகசியம் சொல்லுவ. உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்றது இந்த உலகத்துக்கு தெரியும். ஆனா இந்த உலகத்துக்கு தெரியறது உனக்கு தெரியாது. ஆனா இதுல ஒண்ணு ரகசியம் மாஸ்டர். உள்ள போயிட்டு தான் இப்ப ரகசியத்தை சொல்ல போறாரு. 1 2 3 கம்பி எண்ணிக்கின்னு நீ நாளைக்கு ஜாமீன்ல வரலாம் மாஸ்டர். ஆனா உள்ள போனது தானே. ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, நம்ம சிஎம் இருக்காரு பாருங்க, அவர் நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி ஆள்லாம் கிடையாது. செஞ்சிடுவார், செஞ்சுன்னு இருக்கிறார், நாளைக்கு செய்வார். நீங்க வந்து பழைய செஞ்சுட்டாரு, அதான் வேலை ஏத்திட்டாரு. நீங்க வந்து இவர் அரசியல்வாதியா பாத்தீங்கன்னா நீங்க தான் முட்டாள், ஹீரோவா பாத்தீங்கன்னாலும் நீங்க தான் முட்டாள். அவர் வந்து இப்போ ஒரு வெறியில இருக்கிறார். தமிழ்நாட்டை எப்படியாவது தலை நிமிர்ந்து நிக்க வைக்கணும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். இன்னும் 4 வருஷம் போச்சுன்னா கன்ஃபார்ம் தலை நிமிர்ந்து நிக்கலாம். இதனால மக்கள் ஆதரவு யாருக்கு பெருகும்? ஹீரோக்கு தான். நான் மறுபடியும் ஜீரோவா? எப்பவுமே ஜீரோ தான்.